இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஈரான் அமெரிக்கா போர் முடிஞ்சிட்டு ஒரு பக்கம் மத்திய கிழக்கு அமைதியா இருக்கு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர்ன்றது மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருக்கு. அனைத்து முனைகள்லையும் போர் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து இப்போ நெதன்யாஹுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில புது சர்ச்சைகள் உருவாகியிருக்கு. அது எல்லாவற்றையும் கடந்து ஈரான் அமெரிக்கா போர் முடிவடைந்துட்டு சொல்லி கொண்டிருந்தாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் எதுவுமே நடக்கல, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில போர் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் திரும்ப ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லி ஆகணும். அது என்ன? இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர்னுடைய புது பரிமாணத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். மத்திய கிழக்கில் போர் பதட்டங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ 2ஆம் கட்ட போர் நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அது என்ன புதுசாக தாக்குதல் நடந்திருக்கு, அது என்ன புதுசாக போர் நடந்திருக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஆரம்பமான முக்கிய புள்ளி எங்கே இருந்தேன்டா? ஹார்முஸ் ஜலசந்தி. ஹார்முஸ் ஜலசந்தியிலே இருக்கிற அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததன் பின்னர் ஈரானிய தளங்கள் மீது டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவினுடைய கடற்படை மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தது. அது எல்லாவற்றையும் கடந்து ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் உட்பட பல துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, பஹ்ரைன் உட்பட அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தது. ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து பஹ்ரைன் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுது. ஈரான் இப்படியே எங்களை தாக்கிக் கொண்டிருந்தா நாங்கள் திரும்ப தாக்குதல் மேற்கொள்வோம். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ மத்திய கிழக்கில் இருக்க மற்ற நாடுகள் சண்டைக்குள்ளே வர ஆரம்பிக்குது. மத்திய கிழக்கில் இருக்க மற்ற நாடுகள் இந்த போருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இங்கே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட காணொலியில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார், ஈரானுடைய தளங்களை நாங்கள் தாக்கினோம், அதற்கு பதிலடியாக ஈரான் எங்களுடைய தளங்களை தாக்குவதாக சொல்லி மத்திய கிழக்கில் இருக்க பல நாடுகளை தாக்கி கொண்டிருக்கு. ஈரான் மிக மோசமான செயற்பாடை செய்து கொண்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய வழக்கமான பாணியில் அந்த விஷயம் சொல்லி இருந்தார். ஆனால் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், பஹ்ரைனில் இருக்கிற 5வது கடற்படை தலைமையகம் மீது ஈரான் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி இருக்கு. அந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட பல ட்ரோன்களையும் பல ஏவுகணைகளையும் பஹ்ரைன் அரசாங்கம் வானிலேயே இடைமறித்து அளித்ததாக சொல்லி இருந்தாலும் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையகம் மீது பல தாக்குதல்கள் நடந்தேறியிருக்கு. அந்த தாக்குதல்களும் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கின்றது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஈரானுடைய IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி, ஈரான் சொல்லியிருக்கிறதன் படி, ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் துல்லியமான தாக்குதல்களை, அலையான தாக்குதல்களை நடத்தி இருக்கு. இப்போ நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அலையான தாக்குதல்கள். ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்த காலத்தில் இஸ்ரேல் மீது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இது மாதிரியான இடங்கள் மீதும் ஈரான் இப்படியான தாக்குதல்களை தான் நடத்துச்சு. அலையான தாக்குதல்கள், அதாவது ஒரு அலையில 10 ட்ரோன்கள், 10 ஏவுகணைகள், 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று ஒரு அலையில போகும். அந்த அலையினுடைய தாக்கம் குறைந்ததற்கு பின்னர், அந்த அலையினுடைய தாக்குதல் முடிவடைந்ததற்கு பின்னர் அடுத்த அலை போகும். அந்த அலையில அதைவிட அதிகமான தாக்குதல் ட்ரோன்களும் தாக்குதல் ஏவுகணைகளும் இருக்கும். இப்படி அலையான தாக்குதல்களை படிமுறையாக ஈரான் அனுப்பி கொண்டே இருந்தது. அதனால தான் இந்த போரில் ஈரான் அவ்வளோ இலகுவாக வீழ்த்த முடியல என்று சொல்லி இருந்தாலும், அமெரிக்கா பின்வாங்கி இருந்தாலும், அமெரிக்கா ஒப்பந்தம் என்ற பெயரில் இவ்வளவு காலத்தை இழுத்தடித்து கொண்டிருந்தாலும் அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஈரானுடைய இந்த அலையான தாக்குதல்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதை தேனி தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட அளவு கணிசமான, குறிப்பாக சொல்ல போனால் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 50க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்பதை அலையாக கூட்டமாக அனுப்பும். இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய, குறிப்பாக சொல்லணும்னா எதிரி நாட்டினுடைய வான்வழி எதிர்ப்பு அமைப்புகள் செயலிழந்து போயிடும். உண்மையை சொல்ல போனால் வான்வழி எதிர்ப்பு அமைப்புகள், அமெரிக்காவினுடைய டேவிட் சில்லிங், ஆரோ இது மாதிரியான வான்வழி தடுப்பு அமைப்புகள் எப்படி செயற்படுமெண்டா, அந்த தடுப்பு அமைப்புகளில் ஒரு 10 அல்லது 20 ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் இது ஒரு நேரத்திலேயே 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் என்று அனுப்புவதன் மூலமாக அந்த தடுப்பு அமைப்புகளை செயலிழக்க செய்து அதன் மூலமாக அந்த இடங்களை இது எந்த இடத்தை தாக்கணும் நினைக்குதோ அந்த இடத்தை தாக்க முடியும். அப்படித்தான் ஈரானுடைய வியூகம் இருந்தது. இப்பவும் அதே போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது தான். மீண்டும் போர் ஆரம்பிச்சுட்டா போரினுடைய 2ஆம் கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோமான்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏன்பா தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு கேள்வி இருந்தால், இந்த போர் வெறுமனே மத்திய கிழக்கோட நின்று போகிறதில்லை. இந்த போர் உங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு. நாங்கள் பார்த்துருக்கோம் அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு, பொருளாதார பின்னடைவுகளை நாங்கள் எந்த அளவுக்கு சந்திச்சு கொண்டு இருக்கோம்ன்றதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு இது எந்த அளவு பெரிய பாதிப்புன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ திரும்பியும் போர் ஆரம்பிக்க போது அல்ல போருக்கான சந்தர்ப்பங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கண்டா இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான். சரி, இப்போ இது எல்லாவற்றையும் கடந்து இந்த போர் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம். இந்த சண்டை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு பின்னர் என்ன நடந்திருக்கு? இப்போ அதாவது நேற்றைய தினம் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு. பஹ்ரைனில் இருக்கிற பல அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்தேறி இருக்கு. அதற்கு பின்னர் அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் சுமூகமாக அமைதியாக இருக்கு. இப்போ ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஈரான் தரப்புல இருந்து ஈரானுடைய தளங்களை, அதாவது குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை இடைமறிப்பான் தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை அமெரிக்கா தாக்கி அழிக்குது. அதனால நாங்கள் திரும்ப பதிலுக்காகத்தான் இப்படி தாக்குதல் நடத்தினோம். இது எந்த இடத்துலையுமே போர் நிறுத்தத்தை மீறிய செயற்பாடு அல்ல. அமெரிக்கா தாக்கிச்சு நாங்கள் அதுக்கு பதிலுக்கு தாக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சது. இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்கி கொண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் ஆரம்பித்த தாக்குதல் திங்கட்கிழமை காலமை வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் அது ஒட்டுமொத்தமாக முடிக்கப்பட்டது. அதில் தான் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெதன்யாஹுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்காம நெதன்யாஹு செயற்பட ஆரம்பிச்சுட்டார். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெதன்யாஹுக்கும் இடையில சின்ன சின்ன முறுகள் ஏற்பட்டு இந்த போரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்று பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அந்த விஷயத்தை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெதன்யாஹுக்கும் என்ன பிரச்சனை, உண்மையிலேயே இங்கே என்ன நடந்ததுன்றதை பார்க்க போனால், டொனால்ட் ட்ரம்புக்கும் நெதன்யாஹுக்கும் இடையில ஆரம்பத்திலேருந்தே முறுகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த போரை ஆரம்பித்தப்போ 2 பேருமே கையை கோத்துக்கொண்டு 2 பேருமே தான் ஆரம்பித்தாங்க. அது எல்லாவற்றையும் கடந்து இந்த போரை முதல்ல ஆரம்பித்தது இஸ்ரேல். பின்னர் அமெரிக்காவை இழுத்து விட்டது. அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலினுடைய பகடை மாதிரி அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டு இந்த போரை ஆரம்பித்தார். அதற்கு பின்னர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 60 நாட்கள் இந்த போர்ன்றது நீடிச்சது. அதற்கு பின்னர் ஒரு அமைதி உடன்படிக்கை என்ற பெயரில் போர் நிறுத்தம் என்றது அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த 2 பேருக்குமே உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த 2 பேருடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த 2 பேருடைய இலக்குகள் எப்படி இருந்தது தெரிஞ்சு கொள்ளணும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும், டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவில் எப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்தாரோ அதே மாதிரியான ஒரு வெற்றி ஈரான்லேருந்து கிடைக்கும் என்று நம்பினார். அதாவது வெனிசுவேலாவில் ஒரே நாளில் இறங்கி அந்த அதிபரை கைப்பற்றி அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த அதிபரை கைப்பற்றி கொண்டு வந்து வெனிசுவேலா ஒட்டுமொத்தமாக இப்பொழுது அமெரிக்காவுக்கு கீழே மாறிட்டு இப்படியான ஒரு வெற்றி தான் எனக்கு வேணுமென்று எதிர்பார்த்து ஈரானோட போரில் இறங்கினார். ஆனால் ஈரானில் நடந்தது வேறு. டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணம் என்னென்னா, அலி கமேனியை கொண்டதுக்கு பிறகு ஈரானில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரும். ஈரானில் அதாவது ஒரு புதிய ஆட்சி மாற்றம்ன்றது உருவாகும். ஈரானிய மக்களே புதிய ஆட்சியாளர்களை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருவாங்க. அந்த ஆட்சி அமெரிக்காவினுடைய பப்பட்டா செயற்படும் என்றதான் அமெரிக்காவினுடைய பிளான், அதாவது ட்ரம்பினுடைய பிளானாக இருந்தது. ஆனால் நெதன்யாஹுவினுடைய பிளான் அப்படியே வேறு. இது கேட்குறது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நெதன்யாஹுவை பொறுத்தவரை நெதன்யாஹு போரை விரும்பக்கூடிய ஒருவர். இது எப்படி நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறதே எப்படியாவது மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய போர் உருவாகணும், அந்த போரினுடைய பரவலால் மத்திய கிழக்கு ஒட்டுமொத்தமாக அழியணும், அங்கே இஸ்ரேல் மட்டும்தான் ஒரு ஆகப்பெரும் புள்ளியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேலுக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்குது, கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற ஒரு கோட்பாடு. அதன் மூலமாக இஸ்ரேலை விரிவுபடுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தின் மூலமாக எப்படியெல்லாம் போரை உருவாக்கி எந்தெந்த காரணங்களை சொல்லி எல்லைகளை பெரிவுபடுத்தலாம், எல்லைகளை எப்படி விரிவாக்கலாம்ன்றது மட்டும்தான் இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதனால் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது ஈரான் போர். ஈரான் போரிலையும் குறிப்பாக ஈரானுடைய போர் ஒரே நாளில் முடிஞ்சிட்டு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அது அமெரிக்காவுக்கு கீழே மாறிட்டேன்டா அது இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்க போகிறதில்லை. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பித்து இடையில நிறுத்தினதுக்கு பிறகும் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக போரை அதிகரிக்க ஆரம்பித்தது. இஸ்ரேல் லெபனானை கைப்பற்ற ஆரம்பித்தது, லெபனான் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது. லெபனானுடைய எல்லை பகுதிகளை கடந்து இப்பொழுது லெபனானுடைய மத்திய பகுதிக்கே வந்து சேர்ந்துட்டு. இது எல்லாவற்றுக்கும் காரணம் மத்திய கிழக்கில் ஒரு போர் வேணும், அந்த போரின் மூலமாக இஸ்ரேல் ஆதாயம் தேட வேணும். இப்போ இதுதான் இந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு.
இப்போ நெதன்யாகுவினுடைய நோக்கம் போர் நீண்ட காலம் நடக்கணும். அமெரிக்காவினுடைய நோக்கம், அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கம், போர் ஒரே நாளில் முடிந்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு விளைவு கிடைக்க போகிறோம். ஆனால் இங்கே இது ரெண்டுமே நடந்ததான்னு கேட்டால் இல்லை. நெதன்யாகு ஆசைப்பட்ட மாதிரி நீண்ட காலம் போர் நடந்தது, ஆனாலும் ஈரானை வீழ்த்த முடியவில்லை. அதிலும் நெதன்யாகுவிற்கு, குறிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்ததுன்னு தான் சொல்லியாகணும். இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை அதுதான். இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து நெதன்யாகுவும் ட்ரம்பும் ஒரே அணியில் செயற்படுற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டு பேருடைய நோக்கங்களும் வேறு வேறவாக இருந்தது. ரெண்டு பேருடைய நோக்கமும் வெவ்வேறு திசைகளில் இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு, அமெரிக்காவுக்குள்ள பெரும் போராட்டங்கள் ஏற்பட்டு, டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி கவிழ்ற நிலைமைக்கு போனதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார்? இந்த போர் வேண்டாம், இதோட நிப்பாட்டி கொள்வோம் என்று சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கார். இப்போ வரைக்கும் சீஸ்ஃபயர்ன்றது இருக்கு, ஆனால் ஒரு முழுமையான அமைதி உடன்படிக்கை வந்துட்டான்னு கேட்டால் இல்லை. அப்படி இருந்தும் நேற்றைய தினம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு, முந்தின நாள் தாக்குதல்கள் நடந்திருக்கு. தாக்குதல்கள் என்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டே தான் இருக்கு. மாறி மாறி தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த போர் சீஸ்ஃபயரில் தான் இப்போ இருக்கு. நாங்கள் எந்த இடத்துலையுமே சண்டைக்கு போகல. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் இந்த போர் முடிஞ்சிட்டு, ஏன்னு கேட்டால் செனட் சபையில் இருந்து இந்த போருக்கான அனுமதி கிடைக்கல. ஸோ இவ்வளவு தான் இங்கே மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நாளைக்கும் தாக்குதல்கள் நடக்கும். நாளைக்கும் தாக்குதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாவற்றையும் கடந்து இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகுது, என்ன பரிமாணம் எடுக்க போகுது, நேற்று பஹ்ரைனில் நடந்த தாக்குதல்கள் நாளைக்கு எங்க நடக்க போகுது, சவுதி அரேபியா ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்திருந்தாலும், இந்த போருடைய ஆரம்ப காலத்தில் சவுதி அரேபியாவில் இருந்து பல தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் இப்போ சவுதி அரேபியா ஏன் அமைதியா இருக்கு? ஈரான் அமெரிக்கா போர் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் 12 மணிக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாள் 12 மணிக்கு நான் உங்களை தேடி வந்துடுவேன். மத்திய கிழக்கில் என்ன நடக்குது, இந்த போர் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்கள் அறிவு, இது IBC தமிழ்.